ஸ்ரீகுருப்போ நமः. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனீபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமः. எல்லாம் வல்ல என் குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, என் அன்பு நேயர்களே, குரு பெயர்ச்சி 2025 மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:20 குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நவகிரகங்களில் 9 கிரகங்களிலே ரொம்ப தூய்மையானவர், நேர்மையானவர். இன்னும் சொல்லப்போனால் மனிதர்களெல்லாம் நாமெல்லாம் செய்யக்கூடிய அந்த தவறுகளை எல்லாம் தன்பால் எடுத்துக்கொண்டு நமக்கு நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு தூய்மையான அறம் சார்ந்த ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா நாம் அதை குரு பகவானைத்தான் கருணை காட்டக்கூடிய ஒரு கிரகம், நம் மீது கருணை காட்டக்கூடிய ஒரு கிரகம், நமக்கு எல்லாம் அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் இருக்குன்னாக்கா, நல்ல கிரகமாக இருக்குன்னா அது குரு பகவானைத்தான் நம்ம சொல்ல முடியும். அப்பேற்பட்ட தூய்மையான குரு பகவான் மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும்? குரு அப்படின்னு சொல்லிட்டாலே பாப நிவர்த்தி, அவ்வளோதான். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா குரு அப்படின்னாக்கா, நான் அடிக்கடி பதிவில் சொல்வதுண்டு, உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு குரு கிடைக்கணும். நான் போகாத கோவில் இல்லை, ஏற்றாத தீபம் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, ஆனாலும் என் கஷ்டம் போகலை அப்படின்னு நீங்கள் புலம்புவீர்களேயானால் இன்னும் நீங்கள் சரியான குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்கலை, இல்லை அல்லது இன்னும் உங்களுக்கு காலமோ நேரமோ கிரகமோ இன்னும் உங்களுக்கு நல்ல குருவை நீங்கள் கிடைக்கலன்னு அர்த்தம், நீங்கள் தேர்ந்தெடுக்கலன்னு அர்த்தம். அப்போ ஒரு நல்ல குரு கிடைப்பாரே ஆனால் எப்பேற்பட்ட கஷ்டத்துலேருந்து மெல்ல 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 வெளியே வந்துடலாம், கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்துடலாம். அப்போ இந்த குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்ற காரணத்தினாலே மெயினாக தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், மெயினாக நம்ம அதை தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு தொழில் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது ஆரம்பித்து ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து ஆரம்பிக்கும் போது ரொம்ப உற்சாகமாக, ரொம்ப சந்தோஷமாக, எதிர்பார்ப்போட இந்த தொழில் தான் நம்ம பெரிய ஆளாக போகிறோம், இந்த தொழில் தான் நம்மளை பேர் புகழ் வாங்கி கொடுக்க போகுது, இதை வச்சு தான் நம்ம பெரிய ஆளாக போகிறோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கற்பனையில் தொழில் ஆரம்பிச்சிடுறோம். அது சிறப்பாக நடப்பதும், மாறுபட்டு நடப்பதும், தலைகீழாக மாறுவதும், அல்லது திருசங்கு சொர்க்கம் மாதிரி அந்த தொழிலை நடத்த முடியுமா, விட்டுடுவோமா அப்படிங்கிற பயம் இருப்பதும், அநேக சட்ட சிக்கல்கள், மெயினாக ஃபண்டு டிமாண்ட், பண பற்றாக்குறை, ஆர்டர்லாம் இருக்குது, சாமி கையில் காசு இல்லை. சாதாரண ஒரு விவசாயியாக இருந்தாலும் சரிதான், விவசாயம் பெரிய பெரிய தோட்டங்கள் வச்சு விவசாயம் பண்ணக்கூடிய அன்பு விவசாய பெருமக்கள், அல்லது விவசாயம் சார்ந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, இல்லை பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், தொழில் நிறுவனங்கள், சின்ன சின்ன கடைகள்லேருந்து, கம்பெனிகள்லேருந்து, ஃபேக்ட்ரிஸிலிருந்து சுய தொழில் செய்யக்கூடிய நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் சரிதான், உலகம் முழுவதும் தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் இந்த குரு பெயர்ச்சி நடக்குமேயானால், நீங்கள் 12 ராசியில் எந்த ராசியாக வேண்டுமானால் இருங்க, தொழில் நல்லபடியாக இருக்கணுமா சார், கண்டிப்பாக குரு ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த குரு மட்டும் உங்களை சப்போர்ட் பண்ணாருன்னா நிச்சயமாக உங்கள் கஷ்டங்கள் எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி தான், எத்தனை கோடி ரூபாய் கஷ்டமாக இருந்தாலும் சரி தான், நிமிஷத்தில் சரியாகும். நிமிஷத்தில் சரியாகும் சார், உங்கள் வழி கிடைக்கும். அப்போ குருவை பாருங்கள். வேலை வாய்ப்பு, குருன்னு சொல்லிட்டாலே உத்தியோகம் புருஷ லட்சணம், வேலை வாய்ப்பு, ஆணுக்கு அடையாளம் வேலை தான், வருமானம் தான் ஆம்பளைக்கு அழகு. பெண்ணுக்கு அழகு சுமங்கலித்துவம், ஆணுக்கு அழகு வருமானம். அவன் வயசு கிடையாது, அவனுக்கு வருமானம் தான் அழகு. அப்போது யாராக இருந்தாலும் குருன்னு சொல்லிட்டாலே பதவி, பட்டம், அந்தஸ்து, கௌரவம், திருமணம், குடும்பம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, தொழில், வருமானம், நிதி, பண யோகம், இந்த 11 வகையான சுபத்துவமான யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான். அப்போ இந்த குரு பெயர்ச்சி
உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு பார்த்துக்கோங்க. நம்ம டீப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது, உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, இந்த குரு பெயர்ச்சிக்காக மிகப்பெரிய சிறப்பு பரிகார யாகம் நடைபெறுகிறது. இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் நீங்களும் பங்கு கொண்டு உங்கள் ராசிக்கான உங்கள் குடும்பத்துக்கான சங்கல்பம் செய்து கொண்டு பிரசாதம் உங்கள் வீடு தேடி வந்து சேரும். தேவையெனில் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வாங்க உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, குரு பெயர்ச்சி 2025 மீனராசியை பொறுத்தவரையிலும் இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப முக்கியமாக ஒரு அவசியமான பெயர்ச்சியாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜென்ம சனி என்னெல்லாம் வேலை செய்யும் அப்படிங்கிறத உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பக்கத்து வீடாக இருக்கக்கூடிய கும்பராசியை போய் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அவ்வளோ அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ராசி மீனராசி அன்பர்கள். ரொம்ப எச்சரிக்கையாக எதை செய்தாலும் ஒரு பயபக்தியாக, ஒரு பயத்தோட, ஒரு பக்தி சார்ந்து தூய்மையாக ஒரு விஷயத்தை ரொம்ப சின்சியராக சீரியஸாக செய்வீர்களேயானால் அப்போ தான் இந்த அவப்பெயர் கிடைக்காம நல்ல முறையில் ஓரளவுக்கு உங்களை கட்டி காப்பாற்றி கொண்டு போக முடியும். அப்போ அந்த அளவுக்கு இந்த ஜென்ம சனி நடக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இன்னொரு பக்கம் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, அதே சமயத்தில் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது. ராகுவும் கேதுவும் 6, 12ஆக அமைந்திருக்கிறார்கள் மீன ராசிக்கு. அப்போ பாருங்கள், ஒரு பக்கம் ஜென்மசனி, 12ல் ராகு இருந்தார்னாக்கா 50% அது யோகம். ஒன்று வெளிநாட்டு யோகத்தை கொடுப்பாரு, வெளிநாட்டு படிப்பை கொடுப்பாரு, மாணவ செல்வங்களுக்கு வெளியூரில் தங்கி படிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். என் பொண்ணு வெளிநாட்டு போகுமா சாமி, ஹையர் ஸ்டடீஸ்க்கு நான் அனுப்பலாமா, நம்பி அனுப்பலாமா, போய் படிச்சுட்டு வருமா, அப்புறம் அங்கே எனக்கு எங்கள் பசங்களுக்கு அங்கே சீட் கிடைக்குமா, நீட்டு ஜேஇ போன்ற எக்ஸாம் எழுதலாமா, உயர்கல்வியில் அனுப்பலாமா, இதெல்லாம் மாணவ செல்வங்களுக்கு அந்த மாதிரியான நன்மைகள் நடக்கும். அதே போல் எங்கள் வீட்டுக்காரர் வெளிநாடு போவாரா, நான் என் வீட்டுக்காரர் போய் ஜாயின் பண்ண முடியுமா, அவர் அங்கே போய் செட்டில் ஆகிட்டார், என்னை வருவாரா, கூப்பிடுவாரா, இல்லை அவர் இங்கே வருவாரா, இதெல்லாம் ராகுவால் வரக்கூடியது. 50% பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகள். எனக்கு காசே தர மாட்டேங்கிறாரு, எல்லாத்தையும் அவங்க அம்மாட்ட கொடுத்துட்றாரு, எனக்கு இங்கே வருமானம் போடல சாமி, நாங்கள் சேர்ந்துருக்குறோம். இந்த மாதிரியான வருமான பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், வீண் விரயங்கள், எதுக்கு செலவு பண்ணுறேனே தெரியல சாமி, எங்கேயோ நான் ஆன்லைனில் விட்டுட்டாரு. நிறைய மீனராசி அன்பர்கள் நம்ம பார்க்குறோம். ஆன்லைனில் போயிட்டு அந்த சூதாட்டங்களில், கேமில் இதெல்லாம் 50 லட்சம் போட்டு 15 லட்சம் போச்சு, இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய மீனராசி அன்பர்கள் வீண் விரயங்கள், இதெல்லாம் ராகு செய்யக்கூடியது. அப்போது ஒரு பக்கம் மீனராசிக்கு ராகுவால் வரக்கூடிய பிரச்சனை வீண் விரயங்கள், 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தேவையில்லாமல் எதிரிகளை உருவாக்கி அவனால் ஒரு பிரச்சனையை, வீண்பழி அவமானங்களை, தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய கேது, இவங்க 2 பேரையுமே சமாளிக்க முடியல. 3ஆவதாக ஒரு ஜென்மத்தில் ராசியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்ம சனின்னு ஒன்று உட்கார்ந்து நடத்துகிறாரு. அப்போ இந்த 3 கிரகங்களும் முக்கூட்டு கிரகங்களைப் போல மீன ராசிக்கு தேவையில்லாத பல பிரச்சனைகளை சமாளிக்க முடியாத வகையில் என்னால் முடியல சாமி. மீனராசி அன்பர்கள் என்ன சொல்லுவாங்க, என்னால் முடியல சாமி, என்னால் நானும் எவ்வளவோ சமாளிக்கிறேன், என்னுடைய அனுபவம், எனக்கு 70 வயசு ஆகுது, எனக்கு 50 வயசு ஆகுது, எனக்கு 30 வயசு ஆகுது சாமி, நான் எவ்வளவோ பெரிய பெரிய ஆளுங்களோட நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். நான் ஒரு விஷயம் சொன்னோம்னாக்கா அது செஞ்சு கொடுக்க நமக்கு 1000 பேர் இருக்காங்க. எனக்கு ஜட்ஜு தெரியும், எனக்கு ஐஜியை தெரியும், எனக்கு நிறைய அரசியல் தலைவர்களை தெரியும், அந்த அமைச்சரை எனக்கு தெரியும், அதனால் எனக்கு கலெக்டர்லாம் நல்ல பழக்கம் உண்டு, ஆஃபீஸில் எனக்கு நல்ல பழக்கம் உண்டு, நான் சொன்னால் டக்குன்னு நடந்துடும் சாமி. இப்படியெல்லாம் நல்ல ஒரு நெட்வொர்க்கு, தொடர்பு, அது அரசு அதிகாரம், பவர் எல்லாம் கையில் இருந்துமே கூட எதுவுமே செய்ய முடியலை அப்படின்னு திணறக்கூடிய மீன ராசி அன்பர்களே, உங்களுக்கெல்லாம் இப்போ நாம் இந்த ப்ரீஃபாக இந்த மீனராசியுடைய சுச்சுவேஷனை சொன்னால் தான் அவங்க வேலை செய்கிற இடத்துல என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது, இன்கமில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, ப்ராஃபிட் ஏன் கிடைக்க மாட்டேங்குது,
அடுத்து கடன் வாங்காமல் இருக்கணும், கடன் வளர்ச்சி அடையாமல் பார்த்துக்கணும், இன்ட்ரெஸ்ட்டை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறதுக்கு பார்த்துக்கணும், பேராபத்தில் இருக்காங்க, விபத்துக்கள் நடக்காமல் பார்க்கணும். இதெல்லாம் மீனராசிக்கு நம்ம அட்வைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ இந்த மாதிரியான கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களை உங்களை காப்பாற்றுவதற்காக, சரி, இந்த மாதிரி 3 கிரகமும் மீனராசியை வாட்டி வதைக்குதே, ரொம்ப நாளாக அவங்க தொழில் ஆரம்பித்தாங்க, தொழிலில் நஷ்டம், கையில் இருந்த காசெல்லாம் முதலீடு செய்து பிஸ்னஸ் ரொம்ப ஆசையாக ஆரம்பித்தாங்க, பிஸ்னஸ் சரியாக நடக்கலை, அந்த கடனை இப்போ வேலைக்கு போய் கடன் அடைச்சிக்கிட்டு இருக்காங்க, கையில் இருந்த காசும் போச்சு, பிஸ்னஸும் போச்சு, கடன் தான் மிச்சம். கையில் இருந்த காசை போட்டு இப்போ வேலைக்கு போய் கடன் அடைக்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய மீனராசி என்பர்களை உங்களை காப்பாற்றுவதற்காக தந்தையாகிய சிவபெருமான் நமச்சிவாயம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த குரு பெயர்ச்சி சார், உங்கள் திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம், 2 தாரங்கள், 2 தார யோகங்கள், கணக்கில் இல்லாமல் தப்பு பண்ணுறது, அதே போல் இன்னும் கல்யாணமே ஆகலை சாமி, 40 வயசாகுது, 41 வயசாகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை, திருமண தடைகள், அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரிதான், கல்யாணமாகி 2 வருஷமாகுது, 4 வருஷமாகுது, 6 வருஷமாகுது, குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கிய பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனை, ஒரு அன்னோன்யம் இல்லாமல் இருக்கிறது, சிறு சிறு மன கசப்புகள், பிரிவு, அது சார்ந்த டிவோர்ஸ் கேஸு, எனக்கு வேணும் சாமி, எனக்கு வேணாம் சாமி அப்படிங்கிற 2 விதமான கருத்துக்கள், குடும்ப பிரச்சனைகள், அல்லது 2 பேருமே அன்னோன்யமாக இருப்பாங்க ஆனால் பிரிவுகள் இருக்கும், செய்வினை கோளாறுகள், ராங்கு பண்ணுறது, மாமனார் பிரச்சனை, மாமனார் மாமியார், அல்லது அங்கம் பங்காளிகளாக வரக்கூடிய பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், இன்னும் சொல்லப்போனால் செய்வினை கோளாறுகள், உடல்நிலை ஆரோக்கியத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்ட பயம், மனக்கசப்புகள், மனசு குழப்பம், மெயினாக டிப்ரெஷன்ஸ், தேவையில்லாத மனக்குழப்பங்கள், மனசில் வரக்கூடிய பயம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு உதவி செய்யும். அப்போ இந்த குருவை, இவ்வளோ பிரச்சனையை சந்திக்கக்கூடிய மீனராசிக்கு இந்த குருவால் ஒரு நன்மை உள்ளது. அப்போ இந்த குருவை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கவலை வேண்டாம். இந்த குரு பயிற்சிக்கான சரியான பரிகாரங்கள், அந்த குரு பயிற்சி அன்றைய தினமோ, அல்லது எனக்கு நீங்கள் சொன்னது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது சாமி, நீங்கள் சொன்ன எல்லா விஷயமும் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு சாமி, அப்போ எனக்கு இது கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க, இதை சொன்ன நீங்கள் இவ்வளோ கரெக்டாக சொன்னீங்க, இதை சரி பண்ணுறதுக்கான வழி என்னன்னு சொல்லுங்கள். அப்போ அது வழி மார்க்கம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய பரிகாரங்களை கண்டுபிடித்து அறிந்து செய்வீர்களேயானால் இந்த குரு பெயர்ச்சியால் வெற்றி நிச்சயம். 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் அற்புதமாக கேந்திரஸ்தானத்தில் ஏறி குருராக தொடர்பு வந்து பெரிய பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுத்து அரிய பல காரியங்களை எல்லாம் நடக்க வைக்க போகிறாரு. நடக்காத சில விஷயங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே. முடிந்தால் ஒரு விஷயம் செய்யுங்கள். உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீனராசி அன்பர்களே, உங்களுக்காக, குறிப்பாக மீனராசி அன்பர்களுக்காக மிகப்பெரிய அளவில் மே மாதம் 11ஆம் தேதி பகல் பொழுதில் மாபெரும் குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. உங்களுக்கு தேவையெனில் வேணும்னா இந்த பரிகார ஹோமத்தில் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நேரில் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த பரிகார யாகத்தில் அந்த பேரை தொடர்பு கொண்டு, இந்த ஃபோனை தொடர்பு கொண்டு, உங்கள் கம்பெனி பேர்லேயோ, உங்கள் கடைகள் பேர்லேயோ, உங்கள் நிறுவனங்கள் பேரில், அல்லது குடும்பத்தார் பேரில், வேலை வாய்ப்புகள் பேரில், உங்களுக்கு எது பிரார்த்தனை, உங்களுக்கு எது நடக்கணுமோ அதற்கான கட்டணத்தை செலுத்தி இந்த பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். பிரசாதம் உங்கள் வீடு தேடி வந்து சேரும் என்பதை சொல்லிக்கொண்டு, இந்த குரு பெயர்ச்சி அதிக நன்மை மீனராசிக்கு என்பதையும் சொல்லிக்கொண்டு, மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.